எப்பவுமே எறா வாங்கி தொக்கு தான் செஞ்சு சாப்பிட்றீங்களா? அப்போ இந்த மாரி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வச்சு சாப்பிடுங்க. எறா பிரியாணி, எறா தொக்கு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு போர் அடிச்சிருக்கோம்ல. அதனால நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம எறாவ சுத்தமா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நடுவுல இருக்க குடலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, நான் வந்து 1/2 கேஜி எறா வந்து எடுத்திருக்கேன். அதனால ஒரு எலுமிச்சை சைஸ் ஒரு திட்டமான மீடியம் சைஸ் எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வச்சு பண்ணோன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க கிட்ட சின்ன வெங்காயம் இல்லன்னா, ஓகே பெரிய வெங்காயம் வச்சு பண்ணிக்கலாம். இஞ்சி ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் இந்த குழம்புக்கு. இஞ்சி இல்லாம இது வந்து நல்லா இருக்காது. மீன் குழம்போ, எறா குழம்போ எதுவா இருந்தாலும் நம்ம இஞ்சி போட்டோம்னா ரொம்ப சூப்பரான ஃப்ளேவரா இருக்கும். கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு பத்த வச்சு கடாய் போட்டுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போடணும். வெந்தயம் போடும்போது எப்பவுமே வந்து வெந்தயம் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். வெந்தயம் போட்ட உடனே கொஞ்சம் ஒரு 1 ஆர் 2 செகண்ட்ஸில் வந்து நம்ம வந்து வெங்காயம் இல்லை கருவேப்பிலை அது இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கருவேப்பிலை இங்கே கிடைக்கல. சரி ஓகே நான் வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த காஞ்ச கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன். போட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு நான் தக்காளியை வந்து அரைச்சி போட போகிறேன். அதனால் ஒரு 3 சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அரைச்சி இந்த அளவுக்கு அரைச்சி போட்டால் போதும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்குறப்போ உப்பு போட்டோன்னா இன்னும் நல்லா வதங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த புளியை கரைச்சி வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பெரிய ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த குழம்பு ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 8 அந்த மாதிரி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மொத்த பொரியும் கலத்தில் இறக்கி விட்டுடுவோம். அவ்வளோதான். இவங்க நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் விட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாரையும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி போட்டுக்குவோம். மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா பாருங்கள் சாதத்தில் ஊற்றி இந்த எறா குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும். 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க சூடு பண்ணி. அவ்வளோ அருமையான எறா குழம்பு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.